அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் படி டெக்ஸ்ட் 26ல் ஜிஎஸ்ஸில் ஐஎன்எம் புக் பேக் என்னென்ன இருக்குது, பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான்ப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் மாறுபட்ட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ், அதுதான் மாறுபட்ட ஒன்றாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்ச் முல்லர் இவங்கெல்லாம் அந்த தமிழ்மொழி சார்ந்து அந்த தமிழ்மொழி திராவிட மொழிகளை சார்ந்து ஆய்வுகள் நடத்தியிருப்பாங்க. அரவிந்த் கோஷ் அதில் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள். பாலகங்காதர திலகர் அப்படிங்கும்போது நமக்கு கேசரி வந்துடும். ஏன்னா கேசரி மராத்தாங்கிறது அவங்களோட பத்திரிகை. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல். மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மெக்காலேயில் தான் இருக்கும். மெக்காலே அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. டிக்பை அப்படிங்கிறது மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3142 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852 மட்டும்தான்ப்பா சரியாக பொருந்திருக்கும். ஆங்கில கல்வி சட்டம் 1813 வரும். அடிமை முறை ஒழிப்பு 1963 வரும். இண்டிகோ கழகம் 1816 வரும். சரிங்களா? அந்த சம்ரான் கழகம்னு சொல்லுவாங்களா, அதான் இண்டிகோ கழகம். சரிங்களா? அப்போ இதில் கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மகாஜன சங்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884. சென்னை வாசிகள் சங்கம்னா 1852. இந்திய சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900. தாதாபாய் நவ்ரோஜி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களப்பா 1905. கிழக்கிந்திய கழகம் 1904 அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 3124142 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆங்கிலேய அரசாங்கம் தடையற்ற வர்த்தக கொள்கையை பின்பற்றியது அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. தடையற்ற வர்த்தக கொள்கையினால் இந்தியா நன்மை பெற்றது அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஆங்கிலேயர்களோட தடையற்ற வர்த்தக கொள்கையினால் இந்தியாவுக்கு தீமை தான் விளைஞ்சிருக்கும். ஆங்கிலேயருக்கு தான் நன்மையாக இருந்திருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களோட கைவினை தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வரும் கூற்றுக்களை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்கள். 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் அப்படிங்கிறாங்க. அது சரிதான். 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா அரங்கில், அதாவது கல்கத்தா அரங்குனா டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, அந்த இடத்துல நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். அப்போ இந்த கொஸ்டினை பார்த்த வரைக்கும் அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? அனுசீலன் அப்படிங்கிற சமிதி கல்கத்தாவில் நிறுவனாங்க. அதை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜதிரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1916 ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குக்கு தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1919 மின்டோ மார்லி சட்டம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அந்த சட்டத்தின்படி அந்த சட்டம் கொடுத்த தனி தொகுதி கோரிக்கையை இவங்க அந்த லக்னோ மாநாட்டில் காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் அந்த 1916 லக்னோ மாநாட்டோட சிறப்பம்சமாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் சிரோல், அவங்க தான் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர். நெக்ஸ்ட் பாருங்கள். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அவர்கள் தான் அகில இந்திய தொழிற்சங்கத்தோட முதல் தலைவர். நெக்ஸ்ட் பாருங்கள். ராமசூத்ரா இயக்கம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிழக்கு இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆதி தர்ம இயக்கம் மேற்கு இந்தியாவில், சத்யஜோதக் இயக்கம் வடமேற்கு இந்தியாவில், திராவிட இயக்கம் தென்னிந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஆப்ஷன் பாருங்கள் 3412 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சரியாக பொருந்தலைன்னு பாருங்கப்பா.
பஞ்சாப் துணைநிலை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஜினால்டு டயர்னு சொல்லியிருக்காங்க. அது தவறுப்பா. ஏன்னா பஞ்சாபோட துணைநிலை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயர் தான். இந்த ரெஜினால்டு டயர் வந்து கமாண்டராக தான் இருந்திருப்பாங்க. தலித் பகுஜன் இயக்கம் வந்து அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுயமரியாதை இயக்கம் பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சத்தியாகிரக சபை வந்து ரவுலட் சட்டம் இயற்றுறது சம்பந்தமாக காந்தியடிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் ராங்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கால வரிசைப்படுத்துக. இதில் பாருங்கப்பா, கேதா சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா 1918, சம்ரான் சத்தியாகிரகம் 1917, பிராமணர் அல்லாதோர் இயக்கம் 1916, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2134 3124 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பின் வருவனவற்றுள் எவை சரியானவை அல்ல அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது கீழே கொடுத்ததில் எது வந்து சரியானவை அல்லன்னு கொடுத்துருக்காங்கப்பா, எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. கவனமாக கொஸ்டின் பாருங்கள். காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. அது சரிதான். வல்லபாய் படேல் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். சைமன் குழுவை முஸ்லீம்கள் வரவேற்றதுங்கிறாங்க. அது தப்புப்பா. சைமன் குழுவை வந்து முஸ்லீம்களும் எதிர்க்கத்தான் செஞ்சாங்க. 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டாருங்கிறாங்க. அது சரிதான். 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கூற்று B.R. அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. அதுக்குரிய காரணம் பாருங்கள், அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படிங்கிறாங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினாங்க. அது சரிதான்ப்பா. அந்த மகத் சத்தியாகிரகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்டவங்க தலித் மக்கள் வந்து அந்த மகத் அப்படிங்கிற குளத்தில் நீர் எடுக்கிறதுக்காக தான் அந்த போராட்டத்தை வந்து அவங்க தொடங்கியிருப்பாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக வந்து அது தொடங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கூற்று 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான்ப்பா. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக விளக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், பின் வருவனவற்றுள் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா S.A. டாங்கே அவர்கள் தான் கான்பூர் சதி வழக்கில் கைது செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கான்பூர் சதி வழக்கு குறித்து பின்வரும் எந்த கூற்றுக்கள் வந்து சரியானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. இந்த கான்பூர் சதி வழக்கு மூலியமாக தான் தொழிற்சங்கங்கள்லாம் தோன்றியிருக்கும். அது சரிதான். இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டுனாருங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா. கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கவாதிகள் மேலாம் குற்றம் சாட்டியிருப்பாங்க. இவ்வழக்கு நீதிபதி H.E. ஹோம் என்பவர் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். ஹோம் அவர்கள் தான் இதை விசாரிச்சிருப்பாங்க. விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. காங்கிரஸ் வந்து அவங்க முழுமையாகவே வந்து கம்யூனிஸ்ட்டை வந்து எதிர்த்திருப்பாங்க. அதனால் இதெல்லாம் காங்கிரஸுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுங்கிறது தவறு. அப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 1870 வங்காள அரசாங்க ஆணை வந்து இஸ்லாமிய தொழில் வல்லுநர் மற்றும் குழுக்கள் இவங்ககிட்ட வந்து ஐயங்களை ஏற்படுத்துதுங்கிறாங்க. 1870 வங்காள அரசாங்கம் வந்து ஒரு ஆணையை பிறப்பிச்சாங்க. அந்த ஆணை வந்து இஸ்லாமியரில் தொழில் வல்லுநருக்கு வந்து நிறைய வந்து ஐயங்களை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்குரிய காரணம் பாருங்கள், இவ்வாணை உருது மொழி, பாரசீகம், அரேபி எழுத்துமுறைக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு வந்ததுங்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான்ப்பா. இந்த வங்காள அரசாணை வந்து உருது மொழி, பாரசீக, அரேபி எழுத்துமுறைக்கு பதிலாக வந்து ஹிந்தியை தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ கூற்று சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இருநாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிம் ஹசன். அவங்க தான் வந்து இருநாடு கொள்கையை முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இருநாடு கொள்கை அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்கல்லப்பா, அதை தான் இருநாடு கொள்கை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாகாணங்கள் எத்தனை மாகாணங்கள்னா 7 மாகாணங்களில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. நெக்ஸ்ட்டு,
பொறுத்துக, இந்து முஸ்லீம் கலவரம் வந்து நவகாளி மாவட்டத்தை தான் அதிகமாக பாதிச்சிச்சு. ஆகஸ்ட் கொடையை அறிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லின்லித்கோ. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் பல்லப் பந்த். அவங்க தான் பிரிவினை தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. இந்திய தேசிய இராணுவம் வந்து யார் தலைமையில் இருந்துச்சுன்னா மோகன் சிங் அவர்கள் தலைமையில் தான் இருந்துச்சு. அப்போ 4321 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவப்படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றதுன்னா செங்கோட்டை, புதுடெல்லியில் இருக்க செங்கோட்டையில் தான் நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட்டு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை அப்படின்னு கூற்று சொல்லியிருக்காங்க. காரணம் பாருங்கள், அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது அப்படிங்கிறாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் அரசு வந்து கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியதுங்கிறது சரிதான். ஆனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை அப்படிங்கிறது ராங்ப்பா. அதன் குறிக்கோளை வந்து அவங்க அடைந்தாங்கங்கிறது தான் சரி. அப்போ கூற்று சரி, கூற்று தவறு, காரணம் சரி அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காலவரிசைப்படுத்துக. இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை வந்து 1945, 46 பண்ணியிருப்பாங்க. நேரடி நடவடிக்கையினால் 1946, ஆகஸ்ட் கொடை 1940, தனிநபர் சத்தியாகிரகம் 1940. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து 1940 அக்டோபர் 17 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கப்பா. ஆகஸ்ட் கொடை வந்து 1940 ஆகஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடையை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம், அப்புறம் இந்திய தேசிய இராணுவம், அதுக்கப்புறம் நேரடி நாள். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், காலவரிசைப்படுத்துக. இந்திய சுதந்திரம் குறித்து அட்லியின் அறிவிப்பு வந்து எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் வந்து 1946 செப்டம்பர். மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து 1947 ஜூன். அப்போ இதில் காலவரிசைன்னு பார்த்தீங்கன்னா 213 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு தான். 1857 புரட்சியின் போது இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க. 1857 ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப் படைகளை தோற்கடித்தவர் யாருன்னா ஹோவ்லாக். அவங்க தான் நானா சாஹிப் படையை வந்து தோற்கடித்தாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜம் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யாருன்னா காசி விஸ்வநாதர் முதலியார். அவங்க தான் தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தோட ஆதரவாக இருந்தாங்க. பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள் தான் பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் சமய நல்லிணக்கம் கடைபிடிக்கப்பட்ட நாள் எப்போதுனா ஆகஸ்ட் 20 தான் வந்து இந்தியாவில் சமய நல்லிணக்கத்தை வந்து கடைபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யாருன்னா சர்ஜான் கிரடாக். அவங்க தான் தலைமை தளபதியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னா கோல் கிளர்ச்சியோட பின்னணியில் தான் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து இயற்றினாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தாளர்கள் தான். அவங்க சொந்த நிலத்தை விட்டு விரட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கூற்று பாருங்கள், இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனி உரிமை கூறியது அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. காரணம் பாருங்கள், இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோம், மிரட்டல் மற்றும் வன்முறை வந்து கையாண்டனருங்கிறாங்க. அதுவுமே சரிதான். ஆனால் வந்து இந்த அரசு வனச்சட்டங்களின் மீது வனச்சட்டங்கள் இயற்றுனதுனால இவங்க வந்து இண்டிகோவை பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டலை. இப்போ ரெண்டுமே சரி. கூற்று வந்து காரணத்தை சரியான விளக்கலை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைபுதீன் கிச்சுலு அவர்கள் தான் வந்து கைது செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வந்து அனுமதி வழங்கியிருப்பாங்க. முதலாம் வனச்சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1865 தான் வந்து முதலாம் வனச்சட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு,
காங்கிரஸ் முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டது அப்படிங்கிறாங்க. அது தவறுப்பா. காங்கிரஸ் வந்து 2வது வட்டமேஜை மாநாட்டில் தான் கலந்துருக்கும். காங்கிரஸோட பிரதிநிதியாக காந்தியடிகள் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. காரணம் பாருங்கள், காங்கிரஸ் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து வழிவகை செய்ததுங்கிறாங்க. அது சரிதான். அப்போ இந்த இதில் கூற்று தவறு, காரணம் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா, வடமேற்கு மாகாணம் போது நமக்கு கான் அப்துல் காபர் கான் அவங்க தான் வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்திய பொது உடைமை கட்சி 1920ஆம் ஆண்டு தாஸ்கண்டில் தொடங்கப்பட்டதுங்கிறாங்க. அது சரிதான். எம் சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்ன்றதும் சரிதான். நெக்ஸ்ட்டு, ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ், மினுமசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் வந்து பொது உடைமை கட்சியை உருவாக்கியது அப்படிங்கிறாங்க. அதுவுமே சரிதான். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பொது உடைமைவாதிகள் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறாங்க. அது தவறுப்பா. அப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் தான் வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட்டு, சரியான கூற்றை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது அப்படின்னா அது சரிதான். தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே சரிதான். இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாசன சபை கூறியதுங்கிறாங்க. அது ராங்ப்பா. அவங்க இந்தியா பிரிட்டிஷ் 2 இடத்துலையுமே வந்து ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. பிஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதிங்கிறாங்க. அது ராங்ப்பா. ஏன்னா பிஎஸ் சீனிவாசனார் வந்து ஒரு மிதவாதி. அப்போ இதில் சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான கூற்றை தேர்வு செய்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லைங்கிறாங்க. அது ராங்ப்பா. நம்ம தமிழ்நாட்டில் பெரியாரும் ராஜாஜியும் சேர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினாருங்கிறாங்க. அது சரிதான். ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க. அது ராங்ப்பா. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை முன்பாக மறியல் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ராங்ப்பா. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை முன்பாக வந்து ஈரோட்டில் இருக்கிற பெரியாரோட ஒய்ஃபு நாகம்மையும் அவங்களோட தங்கை வந்து கண்ணம்மாள் 2 பேரும் சேர்ந்து வந்து மறியல் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுவும் ராங்கு தான். அப்போ 2 மட்டும்தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யாருன்னா FW எல்லிஸ் அவங்க தான் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து கல்லூரியை வந்து நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தவறானதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழிகள் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு திருவைக்கு அழைக்கப்படுறார் அப்படிங்கிறாங்க. அது ராங்ப்பா. ஏன்னா தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா அது மறைமலை அடிகள் தான் வருவாங்க. பட்டினப்பாலை, முல்லைப்பாற்று ஆகியவற்றுக்கு மறைமலை அடிகள் வந்து விளக்க உரை எழுதியுள்ளார் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். சித்தாந்த தீபிகை என்னும் பத்திரிகையில் வந்து மறைமலை அடிகள் பணிபுரிந்தார் அப்படிங்கிறாங்க. அதுவுமே சரிதான். அப்போ தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை காண்க. 1912 டாக்டர் சி நடேசன் வந்து மதராஸில் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அது கரெக்டு தான்ப்பா. 1916 ஜூலையில் திராவிட இல்லம் அப்படிங்கிற பேரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினாருங்கிறாங்க. அதுவுமே சரிதான். அப்போ இந்த பின்வரும் கூற்றுக்களில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 2மே சரி. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள். குடியரசு அப்படிங்கிறது 1925, ரிவோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934. அப்போ 1, 3, 2, 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை கண்டறிதல். பிரான்சிஸ் டே அவங்க வந்து டென்மார்க்கை சார்ந்தவங்க. சரிதான். பெட்ரோ காப்ரல் அப்படிங்கிறவங்க போர்ச்சுகலில் சேர்ந்தவங்க. அதுவும் சரிதான். ஹாக்கின்ஸ் அவங்க வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. அதுவும் சரிதான். கால்பர்ட் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ராங். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியானவற்றை தேர்வு செய்க. கவர்னர் இனோனிட்டி குன்ஹா அவங்க போர்த்துகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, போர்த்துகீசியர் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினாருங்கிறாங்க.
டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் வணிக மையத்தை நிறுவினாங்க. டச்சுக்காரர்கள் வந்து சூரத்தில் நிறுவியிருக்க மாட்டாங்கப்பா, பழவேற்காட்டில் தான் நிறுவியிருப்பாங்க. இப்போ தேர்ட் ஒன் ராங்கு. இந்திய மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பி வைத்தாருங்கிறாங்க. அதுவும் சரிதான். அப்போ இந்த இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதோட நம்ம ஐஎன்எம்ல புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருந்த 50 கொஸ்டின் வந்து நமக்கு முடியுதுப்பா. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம வர எல்லா டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருப்போம். டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃபாக கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.